அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும். சரி, நீ கேட்ட வரதை தட்டாமல் தருகின்றேன் பெற்றுக்கொள். அம்மா, அடிவனுக்கு ஒரு விண்ணப்பம். எனக்கு மற்றொரு வரம் தேவை. வரவதை கொடுத்து விட்டேன், ஆனால் மற்றொரு வர வேண்டுமா? என்ன வர வேண்டும்? என் எதிரிகள் யாராவது இடத்தில் சமரக்கு வந்தால் இந்த பூத உடலில் ஒட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது இருக்கும் இடம் தெரியாமல் போக வேண்டும் என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது உன் திருப்பாதத்தில் இருக்கின்றது தெய்வீக கலசம். அந்த கலசத்திலே என் உயிராகப்பட்டது பதியமாக வேண்டும். யாராவது சபரிக்கு ஓடி வந்தால் உன்னுடைய உயிர் இருக்கும் இடம் தெரியாமல் போக வேண்டுமானால் உன்னுடைய உயிரை தேவியை கலக்கிற பற்றி சொல்ல வேண்டுமா? சரி, இந்த வரவதையும் தருகின்றேன் பெற்றுக்கொள். அம்மா, என் தம்பியோ சின்னஞ்சிறியவன். அப்படியா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கும் ஒரு வரம் அளிக்கவில்லை. உமக்கு யாது வர வேண்டும்? யாது வர வேண்டும் தெரியுமா? இதோ இருக்கின்றதா இந்த பாராய பிரபஞ்சம். இந்த படர்ந்ததோர் உலகத்திலே எந்த ஒரு ஆன்மகனாலும் எனக்கு அழிவு என்பதே நேரக்கூடாது. இப்பேற்பட்ட வரவதை தந்தால் போதும் அன்னை. அப்படி என்றால் உனக்கு பெண்களுக்கு பற்றி கேவலம் உட்கார்ந்தால் முடங்களை பற்றி எழக்கூடிய பொம்பள பொட்ட சிறுக்கியால் என என்ன செய்துவிட முடியும்? சரி, இந்த வரவதையும் தருகின்றேன் பெற்றுக்கொள். ஓடி வந்தேன், நீங்கள் கேட்ட வரவதை தந்தேன். வரமதி கொடுத்து விட்டால் கொடுத்த அன்னை சென்றால் மீண்டும் வருவாளா வரமாட்டாள் என்ற சந்தேகமா? இந்த குரலுக்கு ஓடி வருவேன். சென்று விடலாமா? என்னை மீண்டும் உத்தமையே என்று அழைத்த நோக்கம் அம்மா அம்மா என்று அனுதினமும் உன்னுடைய திருநாமத்தை போரி தொகுத்தோமே, எதற்காக கால தாமதமாக வந்தாய்? உன்னை போன்று எத்தனையோ பக்தர்கள் என்னையே கோரி தாயை தாயை என்று தவம் இருக்கிறார்கள். அவளுக்கு நேரிலே சென்று காட்சி தருவதற்கு கால தாமதம். அப்படியா? வாருங்கள் என்ன தெரியுமா? அது என்ன நிறம்? கருப்பா இருக்குமா இல்ல சகப்பா இருக்குமா? நீட்டா இருக்குமா இல்ல குட்டையா இருக்குமா? மரத்துடைய பிள்ளையின் பழத்தை தந்துவிட்டு ஓடி வருகிறாயே. கிடையாது, எவ்வித நிலவும் கிடையாது. ஆடு தந்த வரம் பழிக்கும். மரத்துடைய புறம் தெரியாது, தெரியாது. புறம் கிடையாது, கிடையாது. வரம் பழிக்கா பழிக்கும். மரத்துடைய பொருளை ஏற்றால் தடுமாறி நிற்கின்ற மரத்துடைய பொருள் தெரியாது. இவன் கருத்தில் எதற்கான சூழா கிடைக்கிறதா?
எனக்கு தெரியாது. அந்த சொல்ல தகவா இருவருக்குமே வரவதை கொடுத்து விட்டு எப்படி மாற்றி விழிக்கிறீர்கள் இப்பொழுது மாட்டி விடுக்கிறேன். என்னை விட்டு விடுங்கள். உன்னை விட்டுவிட வேண்டுமானால் நீ கொடுத்த வரத்தின் பலனை சொல்லிட்டு போனே. தெரியாதா? தெரியாது. அநியாயம்
என்னை விட்டு விடு கண்ணா, என்னை விட்டு விடு கண்ணா. அடுக்கபடி தாங்க முடியவில்லை, வலிக்கின்றது. விட்டுறம்பா. வா. வா 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 ஏய்! வா வருகிறே பகவதி, உன்னை விட வேண்டும் என்றால் உன் இடத்தில் அழகு வாய்ந்த பொருள் ஒன்று இருக்கின்றது. அதன் கருத்தில் தந்து விட்டு ஓடிப்போ. கண்டா, என்னிடத்தில் இருக்க வடக்கி நான் வாரி வாரி இடத்திலே கொடுத்து விட்டேனே கண்டா. இனி மேலும் கடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கு கண்டா, என்ன இருக்கு கண்டா. யாழைத்தும் இல்லாத ஒரு அழகு வாய்ந்த பொருள் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? உலகில் உள்ள 9 ரதி. ரதி என்றால் அழகை குறிக்கக்கூடியது. இந்த 9 ரதிகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி எயிலரிசி போல் காட்சியளிக்குமோ அதேவால் உன் பூந்தேகம் காட்சியளிக்கின்றது. ஆகையால் ஜனனி ஒன்று சேர வரட்ட பெற்றவனா இதே எனக்கு வேண்டி கிடைத்து கொடு. போடே முடியாது, போடுறியா முடியாது, போடியா ஐய் அடி வெள்ளாரவை போறியா படுக்கா முடியாது. உன் மார்போடு மார்ப, உன் கரத்தோடு கரம், உன் இதழோடு என் இதழ், உன் ஏணியோடு என் ஏணி கட்டி தழுவி காமத்தில் ஈடுபட வேண்டும். வா வாடே வா வா. சொல்லு வார்த்தை கேட்கண்டா. பரமதி பெற்று விட்ட இந்த வரத்தை வைத்துக் கொண்டு சரியான முறையிலே வாழ தெரிந்தது. பரமதி பெற்றவுடன் உன்னை பார்த்தால் எப்படி தெரியுமா தென்படுகின்றார்? ஒரு விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஒரு விட்டில் பூச்சானது ஒரு விளக்கினை சுற்றி சுற்றி வருமா. ஆனால் அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாதாம் நமக்கு அந்த விளக்கில் தான் மரணம் என்று. அதுபோல் நீ விட்டில் பூச்சனை போன்றவன், நான் விளக்கடை போன்றவன். ஆன தந்தவனாகி என்னை விட்டு விடு. இவ்வுலகில் எனக்கு மனமா பட 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 பகவதியா வாடியா. சந்தன மல்லிகையே துளி கட்டி போட்டேன் தாயணி கண்மாலரு தாலே நல்லேலோ சந்தன மல்லிகையே துளி கட்டி போட்டேன் தாயணி கண்மாலரு தாலே நல்லேலோ வெப்பில
சூத்துல பீ இல்ல இப்ப வரமாட்டேங்க எப்படி அப்ப உன கைட்டு மூச்சு போட்டுறான் சொன்னா ஆத்த வந்துடா போய் புடுறான்றா தோட போய் சட்டா சாவட்டு எடுக்கணும்ன்றாங்கம்மா ஐயா நான் சொல்லுவேன் அப்படி நான் சொல்லுவேன் நான் நீ யாரு நான் சொன்னா என் தெய்வங்க நீங்க நான் செத்தா ஐயோ நான் செத்தா நான் தான் லோல் பண்ணோம் சோமம் கட்டிக்கங்க. நானும் தாங்க லோல் பண்ணோம் ஊர்ல ரெண்டு கிட்ட அவங்க ஒன்னா எங்க வராங்க பண்ணீங்க நல்ல கேட்க போக மாட்டேங்க டேய் ஐயா என்னடா அம்மா கோவம் வருது ஆமா டேய் நான் கூட தேய்ச்சி வந்த மாதிரி எங்க போய் நாய்கிட்ட மாட்டின்னு ஆமா சேராங்க ஒரு ஊடுவாமா சரியாடா நாங்க ஒரு ஊடு விடாம இதே நினைப்பிடுறா நீ நான் நையா பண்றது நீ எடுத்த அவதாரம் அப்படி இல்ல இல்ல ஆமா ஐயா அதான் உண்மை ஆமாங்க டேய் மறைக்குதுங்க டேய் நான் பாத்துக்கிறேன்டா என் பயமாக்குதுங்க நீ பயப்படாத நான் இது வரைக்கும் நீ பயப்படாத நாங்க கேளுங்கண்ணா ஏடா சரியா ஏடா இதெல்லாம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் முக்கிக்கு ஒரு குட்டி போட்டாப்ல நான் இன்னும் லோன் போட்டு என்ன சொல்றா சரியா நல்லா புடிச்சுட்டு போறீங்க ஐயா அப்படியே மனசு வந்து விட்டாலும் விடுங்க சாலம் நான் அந்த கூட்டோட தாண்டு ஐயா விட்டுருவேன் ஐயா நீ ஒண்ணு பயப்படாத சத்தியமா விட்டாலும் நீ நல்லா இருக்கு நான் பாப்பேன் இந்த ஜோடியா போய் சாவணும்னா இவர் நீ போனா போதும் அடே கப்பு விட்டுறா ஆத்த ஒரே அப்படி கப்பு சங்க முடிச்சிடுவா 12 வருஷம் டேய் பாத்தியாடா இந்த தட்டுவணி அம்மா கோவத்து பாத்தியா வரலாமா பேசாத தேவேந்திர வா தேவேந்திர புடி தேவேந்திரா ஏங்க போனான்னு ஏங்க ரப்பிச்சுங்க வா 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 தேவேந்திர விட புடி வா இவன் வச்சுவா வச்சுவா நான் முடிச்சிடுவா புடி வா நம்மளெல்லாம் ஒருத்தர் விஷயம் டேய் அம்மா மேரி கோவத்து பாத்தியாடா வரக்கூடாதுங்க நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டீங்க தப்பா கேட்டனாடா அப்படி என்ன கேட்டா எத்தனையோ ஆண்டு காலம் தவம் இருந்தேன் ஏய் நானும் சோத்துல உப்பு தாண்டா போட்டு துண்டுறேன் ஆமாங்க ஆமா ஏன்னா உப்பு போட்டு சொல்லணும் இல்ல நான் பிய துண்டுறான் இல்லைங்க சோறு போட்டா உப்பு போட்டா தான் அது ரசமா இருக்குங்க பையா நான் என்னடா சொன்னேன் ஏய் எனக்கோ உடம்பு பசி அதிகமாகி போச்சு அப்படின்னா காமம் காமம் காம பசி ஆமாண்டா ஐயோ கடவுளே அதனால பார்ப்பதற்கு செப்ப சிலைபோல இருக்கின்றாள் இவள் ஆமாங்க செப்பேற்பட்ட அழகு பார்த்தாயா இவள் மேலழகும் ஆமா இவள் கொங்கை அழகும் இவள் காலழகும் என்னை வா 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 என்று அழைக்கின்றது. அதனால என்ன பண்ண அவளை சேரலாம் என்று பார்த்தேன் ஐயோ ஐயோ ஆமா அட பாவி ஆத்தால போய் ஐயோ அம்மா வாச்சே தெய்வமாச்சே எங்க ஐயா அம்மா வாச்சே அவன் அப்படி கிடையாது தானே கிடையாது ஆ. வயசான கேள்வி பொம்பளை பார்த்தா போதும் கேள்வி அந்த டேய், எனக்கு தேவை உடம்பு பசி போனோம் அதனால வந்துட படுறேன்னு இது தப்பாடா அது மட்டும் கிடையாது அவள் அருகாமையில் நெருங்க 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 ஒரு அக்னி ஜுவாலை எப்படி வீசுகின்றது அது எவ்வளவு வீசுகிறா பையா அவ தியாகத்துல பையா அவ உடம்புல வர அனல்னா எரிஞ்சிரும் பழகுது ஐயோ அனல் வீசுது சொன்னா கேளுங்க வேண்டா வேக மாதா உலக அண்ணன் இந்த உலகத்தையே பற்றி உனக்கு ஆத்தால பைக்க கூடாதுங்க ஆத்தாளாவது மேத்தாளாவது யாரா யார் ஆகி போட்டா கம்மிட்டி போய் அப்படிடா அப்படி கேளு நான் செத்தர அவனுக்கு ஏதுடா சோறு தலை கட்டின்னு பாப்போம் ஏங்க ஏங்க நீ செத்தா நாங்க எல்லாரும் வந்து உங்க ஊர்ல கரிமதி சோறு துண்டு போடுறோம் பொட்டியார் ஒரு பாட்டு போடுவார் பாட சொல்றேன் அதேபா இவ ஒத்துமையாடா உத்தமி ஓம் சக்தி இவ ஒத்துமை ஓம் சக்தி எங்கடா இருக்கிற ஓம் சக்தி இவ ஒத்துமை கிடையாது பத்துமையும் கிடையாது பத்தினி பராசக்தி பத்தா தேவடியாடா நான் தாண்டி நான் கூட ஆத்தாட வந்து நான் ஓடனா திருவண்ணி போது உள்ளது வந்துக்குது ஏய் வாங்க டேய் அது பாடுகள் அடிப்பாடா நான் பாடா இல்லங்க நான் பாடா கஷ்டமாவுது இல்ல வாங்க எங்க வரா எப்படியா பையா உன் தாலி காலி காட்டி அத்துறடா தாலியா யோ 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 அடிச்சு கறடியா ஐயே ஐயே நானே பொட்டச்சடா இல்ல யார் தெரியும் ஏய் ஏய் ஆ சதா ஐயா
எஜமான் நிற்கிறாரு, நீங்க நான் போய் வரா. அவன் தான் வாய் கோய் பேத்து போய் ஆத்தால பேசக்கூடாதெல்லாம் பேசுறான். ஆமா வரும்போது சொல்லிட்டு வர மாட்டேடா. ஐயா மற்ற மூஞ்சாதம் பாடுறதுனால எந்தி போன கட்டியது மீந்து போன கட்டியது வராயா. சரியா ஏண்டா உங்களுக்கு தூக்கம் வராதுல உங்களுக்கு எல்லாம். ஐயா அது போட போட்டா கையில சட்டியை தரிய நீ எஜமானா சந்தையில பிச்சை எடுக்க போறீங்களா என்ன? அப்படி எடுத்தாலும் சாப்பிடலாம்டா. ஆ, உயிர் போயிருந்து வருது. அப்படிதான் அப்படி எடுத்தாலும் சாப்பிடலாம். பிச்சை எடுக்கலாம் புத்தனை போறேன் நாங்க போவா பரவாயில்ல. சரி. ஏய் இருங்க. ஏறமா. ஏய் இன்னொரு வாட்டி வந்தா மொத்த கையெல்லாம் ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு ஒன்றுலாம் அவன் ஓட விட்டுப்பான். அவன் திருப்பி ஆகி கால் வலி போய் உடனே நீங்கள் யாருமே நீ வாடா நீ. இருங்க. விளையாட்டு சொல்லிட்டு செய்யணும். அவன் சின்ன பையன்டா, வாடா நீ. மொத்த பண்ணாது வாத்தவா. இதெல்லாம் விளையாட்டு ஏறமா நீ சரியா சின்ன பண்ண எல்லாம் தெரியுமா என்னடா யாரும் சொல்ல மாட்டா. நான் பாக்குறா நான் எப்படியாடி நான் பாப்பேன். ஏன்டா நீ எனக்கு என்ன பேசுறது நீ மட்டும் தான்டா. இருங்க பல்லு எல்லாம் கொண்டு போயிருங்க. கவுனு மூணு கேசி போயிருப்பான். ஐயா செய்ய தெரிஞ்சா தெரியும் எல்லாம் செய்யுங்க. சரி ஐயா சரி சரி மேல வாடா கண்ணு கட்டி அவன் கால் வந்து எனக்கு எனக்கு தானே தெரியும். சரி செலவு பண்ண நான் அவனா உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றது. நான் பாத்து போடா. ஏய் வாடா நீ. ஏய் அது ஒரு பங்கு போய்தானே ஓடாது. சரி வாடா. எனக்கு என்ன பண்ண நீங்க எல்லாம் நம்மள புள்ள கொடுப்பீங்களா. ஏய் 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 நிதியா எனக்கு என்ன பண்ண நம்மள புள்ள கொடுப்பீங்களா. ஏய் உங்களுக்கு எதனா ஆச்சு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு போய் திருவடி கேக்குறா புள்ள கொடுப்பீங்களா? காசிமா. ஐயா வாடா. அது மட்டுமா உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆட்டுக்கு போகும்போது அது சொல்லிட்டாங்க. ஒண்ணும் உண்மை தான்டா. என்ன சொன்னாங்க? ஏய் இவனுங்களை நம்பி போவாதடா. இவனுங்கெல்லாம் அப்படி இல்ல, இவன் நம்பி முதல்ல இவனுங்களை நம்பி போவாதடா. நட்டாத்துல கயிறு தாத்துருவானுங்க. இவனுங்களை நம்பி போனேன்னா வர போற கண்ட தேவிட பசங்கெல்லாம் ஜாக்கெட் எடுத்து அடிப்பாங்கன்னு அப்பயே சொன்னாங்க அம்மா. சொன்னாங்கல்ல? அப்படி கூட அடிச்சானுங்க பரவாயில்ல. கீழே வந்து சொற்பான் அடிக்க வைக்கிற மாதிரி கண்டவனுக்கு பிறந்தது. இதெல்லாம் நல்ல கடிக்க இப்போ காலைல பஸ்ல மாட்டி செத்துருடா நீ. பாரு புள்ள கொடுத்துல ஸ்போர்ட் பண்ணுது அவரு. எத்தனை பேர் குடுத்துட்டு போறியா? எங்க அம்மா மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஐயா ஐயா வா ஒரு மேல வாடா. ஏய் போடா சார் நீங்க தயவு செய்து நான் டேய் டேய் டேய். ஏய் நான் இது வரைக்கும் நீ ஏன்டா பயப்படுறா? எவடியா பையா வாங்க தெரியல மாட்டடா. யார் ஓடுறியா? நீதாடா வாங்க. எதுக்கு வந்தாங்க? அங்க போஞ்சானால அங்க போய் மத்த செவுத்துல முடா. ஏய் ஏய் எதுக்கு வந்தாங்க? நீ ஏய் நான் பார்த்தேன் நீ எதுக்கு தூக்கி போறாங்கடா. அட கம்மியாடி பையா. காத்துவாங்க போண்டாங்க. என்னப்பா? என்னது? அங்க மெரினா பீச் சின்னதா ஓபன் பண்ணிக்கிறாங்க. இவர் அங்க போய் காத்து வாங்க போறாரு. ஆமா. நம்மள ஒருத்தன் கேள்வி மேல விழுந்து அங்கிட்டு இருப்ப. நீ மட்டும் ஓடாது. எவன் மேல வீந்துனா பதில் சொல்லுங்க. ஓய் ஓய் பாவம் கேஜி போட்டு பேசிக்கிறான். யாரோ புண்ணியமா மண்ணு போட்டு வாடா நீ. வா வா. ஏய் புடிச்சு சொல்றா. ஏங்க அவன் ஆளு பிசுங்குறான். ஆட்ல ஒரே சொல்லிட்டா கீ போடுறான். ஆளு புதுசுலாம் ஒரு பேசஞ்சு வந்து இன்னும் ஸ்டேல கை போட்டுக்கிறது. ஏன்னா ஆள் ஜோடி போட்டுனது நீங்க சொன்னாங்க. மாத்தா ஐயே நம்ம அடிக்காதம்மா. நான் யாரும் மரியாதை பாவிமா நான் அவனுக்கு தான் எல்லாமே பண்றோம். ஏய் என்னடா? நான் நான் ஒண்ணுமே பண்ணல ஐயா. கோவிந்தான்னு சொன்னா ஆத்த கத்துக்கு ரெண்டா கீசி போட்டுறாளா? எப்ப காத்து வாங்கலான்னு போனேன். ஆமா என்னை ஆட்டு வரண்டா சை பாருண்டோ. என்னாச்சா? ஒரு விக்க ஆத்தாண்ட போய் மீன் பிடிக்கும் போது எங்க என்ன மீன்? மீன் பிடிக்கும் போது சர்மராஜ் பிடிச்சிங்க சொல்ல என்னடா? நீ எதுக்கு நீ அவளை பார்த்து டேய் நான் இது வரைக்கும் பயப்படாத. சரியா? டேய் இவளை ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? சொல்லலாமாங்க தப்பு பாக்குறவங்க நம்மள ஏசுறாங்க. டேய் நான் என் வாயால சொல்றேன். இல்ல பாக்குறவங்க பூரா ஐந்து போடுவாங்கள வாரி போடுவோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்றாங்க. ஆனா இவ வாயாலே அது ஒண்ணு இல்ல இவ வாயாலே தன்னை தானே எப்படியான ஒத்துனுங்கிறா. இந்த அம்மாவா? ஆமா தானே ஒரு கேவடியான அந்த அம்மா வாயால சொன்னாங்களா? ஆமா. எப்படி இருக்கு பையா? இவள மும்மூர்த்தி தேவிமார்கள். ஆமா. ஆலை மகள் கலை மகள் மலை மகள் சொல்லு.
வாங்க ஐயா வாங்க வாங்க எல்லாரும் அங்கதான் பாக்குறாங்க இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க அடிபட்டுச்சுங்களா இல்ல 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 டிவி வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க. இந்த அம்மா ஒரு உலக மாதா உலக அன்னை இந்த உலகத்தையே உற்பத்தி செய்துங்க. ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த அம்மாவை இந்த உலக மக்கள் எல்லாருமே போற்றி புகையிறாங்க. வாங்க அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை நீ தேவையான ஒரு வார்த்தை சொன்னதும் ஆமா. எல்லாம் கீழே போற மாணவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆமாண்டா. அவன் எப்படி அழிஞ்சு விடுவானோ, அவனை வாரி சுத்தி விடுமோ, அடடா. அவனை முடிச்சு வச்சிருமோ, ஏய், இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அவன் கேக்குறானா நீ கேக்குறியா? ஒரு அம்மால இந்த மாதிரி எல்லாம் கேக்குறானே, ஏய், இவன் குட்டி சோறா போவோம் அப்படின்னு பேசுறாங்கன்னா, இத நான் சொல்லடா. ஆனா இந்த அம்மாவே சொன்னாங்க நீ சொல்றியே. ஆமாண்டா. ஆ, இவ்வளவு யார் தெரியுமா? யாரு? மும்மூர்த்தி தேவிகள். மும்மூர்த்தி தேவி. மும்மூர்த்திகளுக்கும் 3 மனைவியாக திகழக்கூடியவர் யாரு? யாரு? ஈஸ்வருடைய மனைவி பார்வதி. பார்வதி. வல்லாரவாய் ஆ, லோதகராவர். ஆமா. கல்விக்கு அரசி. அரசி. எல்லா கல்வி கரசி கல்வி கரசின்னுவாங்க. ஆமாங்க. கல்வி கரைக்கிறது இல்ல. ஆ. கல்விக்கு அரசி ஆ. கலைவாணி. ஆ. லோதகராவர். இன்னொரு யாரு? லட்சுமி. ஆமா. பகவான் மொண்டாட்டி. ஆமாங்க. காசு பெருமை ஆமா. செல்வம். அண்ணனா. ஓட்டகை. டேய், இவங்க 3 பேரும் ஏய். நான் தான் உத்தமி, நான் தான் பத்தினி, பத்தினி. பராசக்தி ஆ, அப்படி என்ற ஆணவத்தோடு இருந்தார்கள். இவங்க 3 பேரும். இத பார்த்தான் நாரதன். நாரதா. என்ன பண்றான்? ஆ. இவங்க 3 பேர் ஆணவத்தை அடக்கணும்னாக்கா ஆ. இங்கதான் உங்களுக்கு கலங்க கிடைக்குது. ஆ. எப்படின்னு கேளு. எப்படியே? களத்தில் ஒரு இரும்பு துண்டை எடுத்தான். எடுத்து மும்மாட்டி தேவைகளே, ஆ. நீங்க தான் உத்தமின்றீங்களே, ஆ. நீங்க தான் பத்தினின்றீங்களே, சொல்றீங்களே. என் களத்தில் ஒரு இரும்பு துண்டு இருக்கிறது. ஆ. இந்த இரும்பு துண்டை ஆ. வருகடலையாக வறுத்து தர வேண்டும். இரும்பு துண்டா வரு கடலையம்மா வறுத்து தரணும். ஆமா. எப்படிங்க? ஐயா, ஆ. அவதான் பத்தினிகளாச்சு. ஆமா. கற்பின் தன்மையால் ஆமாங்க. வறுத்து தர முடியுமான்னு கேக்குறோம். அந்த நாள்ல பத்தி நீங்க எல்லாம் என்ன வேலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஆமாடா. மதுரையே வச்சுக்கிறா ஒருத்தி, ஆமா. பச்சை வாய மட்டி வச்சுக்கிறா ஒருத்தி, ஆமா. என்னென்னோ பண்ணிக்கிறாங்க பத்தி. ஆமாடா. இவங்க பத்தி மலாட்டி வளர்க்க மாட்டாங்களா? அந்த இரும்பு துண்டு அதானே. அப்படி நினைச்சீங்கன்னா சொன்ன உடனே இவ்வளவு 3 பேரும் அந்த இடத்துல ஆளே இல்ல. அது இல்ல. போய் ஓய்ஞ்சுக்கிறானுங்க. ஆ, ஆ. யானு ஏழு எதுக்கு? இவங்க தான் கியூல விஷயம். ஐயா, ஐயா. சரி சரி இதான் உங்களுக்கு என்ன ஆதாரம் நான் சொல்றீங்களா? இவனை ஒரு மனது உடனே பூமியை உற்று நோக்கி பார்த்தான் நாரதன். காத்து பூலோகத்திலே ஆ. ஏழ்மை குடியில் பிறந்த பெண், பெண். கற்பில் சிறந்தவர், ஆ. கத்திய கலனைய தெய்வம், ஆ. கல்லானாலும் கணவன், ஆ. புல்லானாலும் புருஷன். புருஷன். அப்படி என்றால் என்று. கணவனே கண் கண்ட தெய்வமாக வணங்கிக் கொண்டு வாழ்ந்து வந்தான். ஆ. யாரு? அனுசியா சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பீடத்திலே சென்று சென்று. தாயே, தாயே. இந்த ஊர் முழுக்க முழுக்க. உங்கள் உத்தமி பத்தினி தெய்வம் என்று உரைக்கிறார்கள். ஆ. என் கரத்திலே ஒரு இரும்பு துண்டு இருக்கின்றது. ஆ. இந்த இரும்பு துண்டை ஒரு கடலையாக வறுத்து தாருங்கள். அப்படின்னு நாரதன் சொல்றான். ஆமாண்டா. ஆ. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா தான் கற்பு கரசியாச்சு. ஆமா. எந்த ஒரு பேச்சும் பேசாம ஆ. அந்த இரும்பு துண்டை எடுத்து சென்று சென்று. வருகடலையா வருதுன்ட்டாங்க. இந்த கம்யூனிட்டி சும்மா இருக்க கூடாதா? சும்மா இல்லையா? யாராவது நம்ம உலகத்திற்கா ஓய்யே. நீங்க உத்தமி இருந்தீங்களே, ஆமா. பத்தினி இருந்தீங்களே, கேவலம் இந்த இரும்பு துண்டை வருகடலையாக வறுத்து தர முடியவில்லை. ஆனால் உலகத்திலே ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணாகப்பட்டவர், பட்டவள். அனுசியாக சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் இரும்பு துண்டை வருகடலையாக வறுத்து வறுத்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, சொன்னதோ. இவன் 3 பேரும் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறானுங்க. குதிக்கிறாளுங்க. யானைகளு ஏன் எதுக்கு? நம்மளோட கற்பில் சிறந்தவர்களே உடனே மம்மாட்டி தேவராளை அழைக்கின்றார்கள். யாரே? யாரு? முக்கன் படைத்த பரமன். இவனை கூப்பிடுறாளுங்க. ஆமா. ஆ. நான்முகன். யார்? பிரம்மன். நோஜங்கராம்பர், மகாவிஷ்ணு, மாயக்கண்ணன். ஆமா. 3 பேரையும் கூப்பிட்டியா? ஓகே. என்னை விட கற்பில் சிறந்தவள் பூலோகத்தில் ஒரு பெண் இருக்கின்றார். இருக்கின்றார். அந்த பெண்ணிடத்திலே சென்று சென்று. ஒண்ணு ஒண்ணு. அவள் அங்கத்தை பார்த்து விட்டு வாருங்கள். ஆ. முடிஞ்சா ஆ. அவ கற்பையே சூறையாடுவாங்க. கருப்பு பரிசோதிக்கணும். இவனை யோசிக்கிறானுங்க, எப்படி ஒரு பொண்ணுடைய கருப்பு பையனை அவன் போய் இது மாதிரி பண்றது? ஆமா. அவங்க யோசிக்கிறானுங்க. ஆனா சாதாரண பொண்ணு சேர்ந்தா பரவாயில்ல. ஆமா, அவங்களோ கற்பில் சிறந்தவர்கள். ஆமாண்டா பயம் இருக்குதான் என்ன? அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அப்படி யோசிச்ச உடனே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாக்கா அது பொம்பளையால மட்டும்தான் முடியும். ஆமா ஐயா.
ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால். ஒரு குடும்பம் புதுதலமா இருக்குன்னாக்கா ஒரு பொம்பளை நினைச்சா முடியும். கண்டிப்பா அதே குடும்பம் குட்டி சோறா அண்ணா யாரால முடியும்? பொட்டசியால தான் முடியும். கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒன்று பேன் தலை பிடிச்சின்னு உட்காந்து கட்டுப்பாடி அம்மா தள்ளி வச்சு போட்டுக்கிச்சிங்க. போட்டுனால என்ன கண்ணு வைக்கிறான்னு தெரியல. என்ன தண்ணி குடிக்கிறியா? ஐயா அது மட்டும் கிடையாது. ஒரு அண்ணன் தம்பிங்க 5 பேர் இருப்பாங்க பங்காளிங்க. ஆமா முதல்ல வராங்க பேரு, கடைசியில வராங்க பேரு, 5 பேருக்கு பொண்டாட்டியா வராங்க பேரு. ஆமா இவங்க 5 பேரும் ஒத்துமையான்ட்டாக்கா அண்ணன் தம்பிங்களை ஊர்லயும் அவனை அடிக்க முடியாது, உலகத்திலயும் அவனை பிரிக்க முடியாது. உலகத்துல அவனை வாழ வேண்டும் என்றால் ஒண்ணு பணபலம் இருக்கணும், இல்லைன்னா படபலம் இருக்கணும். இப்ப எவனா அடிக்க வந்தா கூட அவன் 5 விட்டு பங்காளி அடிக்கூடாதுன்னுவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனை அடிச்சாக்க பந்தாடி நம்ம அடிச்சுட்டு போடுவான்டான்னுவான். ஆமாண்டா, எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். ஆனா வர பொன்னியாட்டிக்கு எழுதாங்குது அது எல்லாமே. புரியுதா? அந்த பொன்னியாட்டி ஒத்துமையா இருக்கணும் வச்சுட்டாங்க, ஒத்துமையா இருக்கும். கொஞ்சம் எசகு புசுகா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க அந்த குடும்பம் குடிசவரா போடும். அதனால தான் குடும்பம் குடிசவரா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் என்ன பண்றானுங்க, அந்த அம்மா கற்ப சூறையாட போறானுங்க, தொடுகிறதுக்கு போறானுங்க. அப்படி போறவங்க எப்படி போறானுங்க? அம்மா பிச்சாந்தேகி, அம்மா பிச்சாந்தேகி பிச்சை எடுத்து போறானுங்க. யாசகம் கேட்பது போல் செல்கிறார். முடிவுங்களா? ஆமாண்டா. அப்படி சென்று அம்மா எங்களுக்கு பசி எடுக்கின்றது, ஒருவேளை உணவு இருக்குமா அப்படின்னு கேக்குறானுங்க. 3 பேரும் கேக்குறாங்க. ஆமா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, வரகரிசி கஞ்சி எடுத்துன்னு வராங்க. புரியுதா? அந்த கஞ்சி எடுத்து அழிக்கும் பொழுது அந்த கம்மியாடிக்கு என்ன சொல்றானுங்க, தாயே நாங்களும் தெய்வ சக்தி பெற்ற ரிஷிகள், அதாவது யாசகம் கேட்பவர்கள். அதனால எங்களுக்கு யாசகம் அளிப்பக வேண்டும் என்றால் எப்படி சொல்றோமோ அப்படிதான் நீங்க அளிக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு என்ன கேட்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பிச்சை போறேன்னு சத்தியம் பண்ணிடுறானுங்க. கொடுத்து விட்டாரு. அப்படி சொன்ன உடனே இந்த இவனுக்கு கம்மியாட்டி என்ன சொல்றானுங்க, என்ன சொன்னாங்க? தாயே எங்களுக்கு சத்தியமா கழித்து விட்டீர்கள். ஆமா. ஆகையால் எங்களுக்கு பிச்சையிட வேண்டும் என்றால் உங்களுடைய ரவுக்கையை அகற்றி விட்டு வந்து பிச்சையிடணும். ரவுக்குனா இப்ப சொன்னாக்க ஜாக்கெட்டு. ஆமா. புரியுதா? அவன் என் நாயெல்லாம் சொல்ல ரவுக்குன்னு. ஆமா. அகற்றி விட்டு வந்து பிச்சையிட வேணும். நம்ம என்ன பண்றாங்க, நாம தான் சத்தியம் பண்ணிட்டுமே நேராக சென்றார் தன்னுடைய ரவுக்கையை அகற்றினார். அந்த அம்மாவுக்கு கூந்தல் எப்படி தெரியுமா, இந்த மடிப்பாங்க நடக்குது. அவ்வளவு தூரம். ஆமாடா. அது மட்டும் கிடையாது. இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் கூந்தல் வச்சுக்கிறாங்க பேர். ஆமாங்க. வரக சொல்லி அந்த பாப் கட்டிங் ஒண்ணு வெட்டி விட்டுச்சுங்க. இதோட காது கீழே இருக்கு மாதிரி. இந்த பெண்களுடைய கூந்தல் அழகுக்காக மட்டும் கிடையாது, உயிரையும் காப்பாத்தும், மானத்தையும் காப்பாத்தும். நம்ம என்ன பண்றாங்க, ரவர்க்கு அகற்றி விட்டு இந்த முடியை பின்னி கட்டிருந்தாங்க, எடுத்து ஸ்தனமென சொல்லக்கூடிய மார்பகம், இந்த மார்பகத்தை மறைச்சிக்கின்னு வராங்க. முடியாலே மறைச்சிக்கினாங்க. ஆமா. யானை கேள நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த பெண்களுடைய ஸ்தனமாகப்பட்டது கட்டிய கணவன் பார்க்க வேண்டும், அதை தவிர்த்து பெற்றெடுத்த பிள்ளைதான் பார்க்க வேண்டும். புரியுதா? பசியாரத்துக்கு மத்தவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்தனத்தை மறைத்து கொண்டு வந்தார். உடனே இவர்களை பார்த்தால் எப்படியாவது கற்பை சூறையாட வேண்டும் என்று இந்த இடைக்கு கீழ் அணிவது அந்த பாவாடை, இந்த பாவாடை வைத்து போட்டு வாமான்றான். எப்படியாப்பட்ட கண்டனம் வந்து பசங்க துணியெல்லாம் ஒரு பொம்மையாட்டி பார்த்து சொல்லலாமா, அது உங்களுக்கு தெய்வங்க மும்மூர்த்தி தேவை சொல்லலாம் சொல்லாமா. இந்த அம்மா என்ன பண்றாங்க, நாமதான் சத்தியம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவாடியை அவுத்து போட்டு இந்த முடியை அவுத்து விட்டாங்க பேர். இந்த முடி எல்லாம் நடக்குது, இந்த மடிப்பாக நடக்குது. பாதி கூந்தல் எடுத்து முன்னழகையும் மீதி கூந்தல் எடுத்து பின்னழகையும் மறைச்சு கொண்டு வந்து பிச்சுக்கிட்டு வந்தாங்க பேர். இத பார்த்தான் பகவான் திருட்டு கண்டவனுக்கு வந்த பையன் என்ன பண்றான், கூட்டம் வாயு பகவான அட்ரா காத்தாண்டா கடுகளவு கூட அந்த அம்மாவுடைய கூந்தல் அசையவே கிடையாது. ஏன்னா பத்தினி அல்லவா, உடனே கற்பின் தன்மையால் அறிகின்றால் அந்த தாயாகப்பட்டு வந்திருப்பது யார் என்று மும்மூர்த்தி தேவர்கள் தன்னுடைய அங்கத்தை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்று ஒண்ணு என் உடம்ப பார்க்கணும்னா ஒண்ணு கை தாம்படியானா இருக்கணும், இல்ல வவுத்தாம்படியானா இருக்கணும். ஆம்பியானா ஒரு ஆள் தானே, கைத்துக்கு ஒரு ஆம்பியா வவுத்துக்கு ஒரு ஆம்பியா தனி வச்சுக்கிறாங்க. ஒண்ணு இருக்குதா எப்படி கேளு, இந்த கை தாம்படியான்னு சொல்ற பத்தியா, இரு மனமும் ஒரு மனமாகி திருமணம் என சொல்லக்கூடிய மேடையிலே
திருமணம் என சொல்லக்கூடிய மேடையிலே மாங்கல்யம் என சொல்லக்கூடிய தாலியை கட்டி எப்படியா தாலியை கட்டி பள்ளி அறையிலே கணவனாகப்பட்டவன் தன் உடலையும் மனைவியாகப்பட்டவன் தன் உடலையும் ஒன்றாக இணைகிறாங்க. உடம்புல ஒரு துணி இல்லாம அவன் தான் கை தாம்பிட்டான். யானு கேளு, எங்கேயோ பிறகுறோம் எங்கேயோ வளர்றோம். ஒரு மஞ்ச கயிற்றால கணவன் மனைவியாக ஒன்னா சேர்றோம். தானே அந்த ஒன்னா சேர்ந்த உடம்பு, அதாவது ஒரு பொம்பளை போல பிறந்துச்சுனாக்கா ஒரு பெத்தெடுத்த தாய் தோப்புனு கூட உடம்பு காட்டாது. ஆமா, உண்மையான விஷயம் தானா உடம்பு காட்டாது. ஆனா எவனோ போனாத மனுஷன் ஒரே ஒரு மஞ்ச கயிற்று கட்டானாக்கா, இப்பதான் தங்கத்துல தாலி, அப்பெல்லாம் மஞ்ச கொம்பு தான், அப்படியே கட்டிட்டாங்கனாக்கா கணவனை நம்ம கணவனாச்சு, கண்கண்ட தெய்வமாச்சு. உடம்ப மட்டும் அந்த கணவனுக்கு காண்பிக்கல, என் உடலோடு சேர்த்து என் கற்பையும் அவங்களை ஒப்படைக்கிறோம். எல்லாமே சொல்றதுதான் கைத்தாம்பியம். புரியுதா? கௌத்தாம்பியா யார் தெரியுமா? பொம்பளை புள்ள கணக்கு இல்ல, இந்த ஆம்பளை புள்ள பாத்துக்கிறியா? 10 மாதம் 3 நாட்கள் தன்னுடைய கர்ப்பப்பையிலே சுமந்து கீழே குனிந்தால் குழந்தைக்கு ஏதோ ஆகுமோ, மேலே குனிந்தால் ஏதோ ஆகுமோ என்று பாராட்டி சீராட்டி தன்னுடைய கர்ப்பப்பையிலே சுமந்து உடலை புண்ணாக்கி பெற்றெடுக்கிறார் ஒரு ஆண் பிள்ளை. உலக சொல்ல எந்த வழி பிறகுறோம்? யோனி என சொல்லக்கூடிய பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு வழியாக பிறகுறோம். புரியுதா? ஆனா நம்ம பசியாரத்து எங்க ஆடுறோம்? தனமென சொல்லக்கூடிய மார்பகம். புரியுதா? இந்த மார்பகம் இந்த 2வது ஆம்பளையா உடம்ப பார்க்கறது யாரு? நம்ம பிறகுற புள்ளதான். ஏன்னா குழந்தைக்கு நம்ம அம்மா நிர்வாணம் ஆகிறவனுக்கு தெரியாது, குழந்தைக்கு நிர்வாணம் என்பது தெரியாது. அதனால்தான் கைத்தாம்பியா அவங்க பெரிய கூட சண்டை வந்தா சொல்லுவாங்க, அட பாவியா என் கைத்தாம்பியா தான் தெரியலனாக்கா என் மவுத்தாம்பியா நீயாச்சும் நல்லா வச்சிருக்கணும், பார்த்தா நீ இப்படி பண்றியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதான் கைத்தாம்பியா வவுத்தாம்பியான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அம்மா என்ன பண்றாங்க, என் உடலை பார்ப்பதற்கு வந்து விட்டீர்கள், 3 தேவர்களும் 3 குழந்தையாக கனவது கொடுத்தாங்கடா சாபம். இந்த அம்மாவுடைய பத்தினி தன்மையால ஞானத்துக்கு தெரிஞ்சு போச்சு, வந்தவனு 3 தேவனு. ஆமா, அதனால குழந்தை போட்டு சாப்பிட போட்டாங்க. இவங்க 3 பேர் எப்படி இருக்கானுங்க? சேவட மடியில் அழுகுறானுங்க. ஒரு நேரத்துல மேய்ச்சாங்க, வாரத்துல மாடு எப்படியா அழுகுறானுங்க. உடனே நாரதம் பார்த்து மறுபடியும் போய் கலகம் பண்றோம். நீங்க உத்தமி இல்ல, யாருங்களோ இந்த மும்மூர்த்தி தேவிகளோ, நீங்க உத்தமி இல்ல, நீங்க பத்தினி இல்ல, நீங்க 3 பேர் தேவடியான ஒத்துக்கினாதான் அந்த குழந்தையாகப்பட்டது உன் கணவனாக மாற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே 1000 இருந்தாலும் கணவனை விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. இன்னொன்னு கேள்றா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு தட்டாக ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணு தட்டாக ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. ஐயோ ஆமா, ஐயோ அது எல்லா ஊர்லயும் நடக்குங்க. உண்மைதான். எங்க வீட்டுல ஒத்திக்கிறா பாரு புண்ணியவதி, போதும் நடி என்ன ஓதி என்ன குத்து என் ஆத்தா விட்டு போறான். இது எல்லா பெண்களுக்கும் கேட்டுங்க. யானு கேளு, வருஷத்துல 350 நாள் ஆத்தா விட்டு தாங்கிறான். அதான் உண்மை. யானு கேளு, ஒருத்தன் விரும்புறான். யானு கேளு, என்னதான் தாய் வீட்டுக்கு நம்மள பெத்து எடுத்து வளர்த்திருந்தாலும் கல்யாணம் பண்ணி நம்ம ஆம்பியா வீட்டுக்கு வந்துட்டு பிறகு முத நாத்து சொல்ல நாத்து வாமான்னு உள்ள கூட்டு என்ன பண்ணுவாங்க, வாழை இலையில சாப்பாடு போடுவாங்க. 2ஆம் நாத்து என்ன பண்ணுவாங்க, தட்டில சாப்பாடு போடுவாங்க. 3ஆவது என்ன பண்ணுவாங்க, கையில கொடுப்பாங்க. 4ஆவது தரையில போடுவாங்க. புரியுதா? அதனால என்னைக்குமே கணவனை மச்சு வாழ்ந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி ஆம்பளையும் பொண்ணு வெட்டி மச்சு வாங்கணும். அதனால இவனுக்கு 3 பேர் என்ன பண்றானுங்க, அம்மா அனுசியா நாங்க ஒத்துமை அல்ல, பத்தினி அல்ல கிடையாது, நாங்க 3 பேருமே சோடலுங்க தான். கவுனுவத்துனாலுங்க நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல நீ சொல்லிதான் எப்படியோ போயிட்டாரு விடு. எப்படியா அப்படி ஒத்துக்கிறாளுங்க. ஒத்துக்கின உடனே ஐயோ உலகத்தில் வாழக்கூடிய மும்மூர்த்தி தேவிகள் என் பாதத்தில் விழுவதா ஒரு பொழுது நடக்க கூடாது. மும்மூர்த்தி தேவர்களை இப்பொழுது அதாவது பழைய நிலைமைக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு பழைய நிலைமைக்கு வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்ச உடனே இந்த ஈசன் என்ன பண்ற, அந்த அம்மாளுக்கு பேர் வைக்கிறோம். யார்? அனுசியாவுக்கு. அந்த அம்மாளுக்கு இவரு பேர் வைக்கிறோம். ஆமா, அனுசியாவா திரளக்கூடிய நீ எப்பொழுது மும்மூர்த்தி தேவிகளை உன் பாதத்தில் விழ வைத்தாயோ இன்று முதல் அனுசியா தேவி அவனு பேர் வைக்கிறோம். புரியுதா? பூலோகத்திலே கற்பு கரசி இருந்த அடையாளம் இது. தெய்வத்திற்கும் மேலாக கற்பு கரசி இருந்துக்கிறாங்க. ஆமா, இந்த பூலோகத்துல. ஆமா, பேர் தமிழ் எல்லாம் வந்து மாநாடு
யாரா போடுவாரா? ஒண்ணு ஒண்ணு மாத்துங்க. ஆமா. எங்க கழகத்து பேரஞ்சு வச்சுக்குது. என்னத்தா? நாட்டு வீட்டு சொத்து வேணுமா, வீட்டு பணம் எடுக்கலாமா, என் வீட்டுல கிளாஸ் எடுக்கலாமா, எது வீட்டுல தூக்கிட்டு வரலாமா? எப்படியாப்பா ஆமாண்ணா. கிளாஸ பத்தி ஞாபகப்பட்டாங்க. எப்படியா? அப்படியா? பேர் வைக்கிற அந்த அம்மாளுக்கு யாரு? அனுஷியாவுக்கு. ஆமாங்க. ஆனா இவனுக்கு 3 பேர் எப்படி இருக்குது? 3 பேரா? இந்த செருப்பை சாணில முக்கி அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தலைவலிறாங்க. ஆனா இன்னும் ஒண்ணு கூட அப்படியே ஒரு வீரப்பா உட்கார்ந்து ஏன்னா மானம் போடும்ல, அதனால தான் சொல்றது. தெய்வங்கள் மட்டும் பத்தினி கிடையாது, நாம் வணங்கும் தெய்வங்கள் மட்டும் பத்தினி கிடையாது. உலகத்திலயும் பத்தினி இருக்கிறாங்க, முத்தமி இருக்கிறாங்க, இன்னும் கற்பு கரசிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. ஆமா நான் கேட்டேன், எனக்கோ காமம் அதிகமாகி விடுது, படுறே என்ன பட்டியா? எங்களுக்கு கொடுத்தால் போல் வரமா பட்டது. நீ முதல் கொண்டு நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. உன்னை வைக்கிறேன் பாதாளத்தை பின்னாடி என்ன பண்ண வேலை பத்தியா? அண்ணா அம்மா உள்ள போட்டு அடிச்சிட்டாரு. யார் அம்மாடா? அந்த அம்மாடா? அந்த அம்மால உள்ள போட்டு அடிச்சிட்டாரு. பின்ன பண்ண பாதாள சிறையில் அடைத்து விட்டீர்கள். ஆமாடா. ஏன்னா ஒரு விஷயம். ஆனால் ஒன்று, ஒன்னு அந்த பக்கம் ஒன்னு இருப்பாரு. லோஷன் நினைச்சேன். அவளை தேத்தின்னு வந்தியா? அப்படி சொல்லு. அவளை தேத்தின்னு வந்தாரு. அவரு அந்த அம்மா என்னுடைய அண்ணன் வீரம் வீரம் எனக்கு அந்த தெரியும். அம்மா நான் சொல்றேன், அந்த அம்மா லோபோதிமான்னு கத்துது. அடடே, பாரா, இவரு வாடா அந்த அம்மா தெத்த, அந்த அம்மா தெத்த, இவரு வாடா அந்த அம்மா தெத்த, அந்த அம்மா தெத்த, இவரு வாடா ஓடினாக்குறாங்க. கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் தெரியும் போல. புத்தம் தத்தினாரு. அவருக்கு முன்ன ஒரு நாய் போச்சு, அதை புத்தம் தெத்தி போனாரு. நாயை பற்றி மட்டும் பேசாது. எத்தனையோ ஒரு அனுபவம் அண்ணா, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. இருக்கின்றது இல்லவா? என்ன தெரியுமா, ஒரு நேரத்திலே நீங்களும் நானும் ஒன்றாக சேர்ந்து இமாச்சலம் சென்றோமே, தவத்தில் அமர்வதற்காக. அப்பொழுது அந்த தேவலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சொல்ல வராது. என் தம்பி சிங்கம்டா, அவனை பத்தி உனக்கு தெரியாது, அடிச்சிருவான். நம்ம தம்பி சிங்கமா? சிங்கம். உண்மையை சொல்றீங்க. எப்படிங்க இதெல்லாம் உங்க குடும்பத்தில் மட்டும் நடக்குது? ஏண்டா? தம்பி சிங்கம்ன்றீங்க. ஆமா. நம்ம அம்மா எப்படி காட்டுக்கு போனாங்களா இல்ல சிங்கம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சா? புரியலையே. தம்பி சிங்கமா சார்? ஆமா. அம்மா காட்டுக்கா போனாங்களா, வெறும் அடிக்கா பிரியாணி போனாங்களா, இல்ல அந்த சிங்கம் ஒரு வீட்டு வரமா வந்துச்சா? அம்மா என்ன சேரம் படுத்து வந்துச்சா? பெருமையா சொல்லிட்டு போனா சொல்லுவாரு. அம்மால சிங்கம் அமைச்சா இல்ல உங்க அப்பா அமுங்கனானு கேக்குறேன். உன்னை பார்த்தா வந்து ஒட்டகம் மாரி இருக்குது. உங்க அம்மாவை ஒட்டகமா அமுக்கியா? நீ கொண்ட பண்ணி பேரு பண்ணி அமைச்சு. ஆமா. சிங்கம் என்றால் சிங்க வளம், யானை வளம் புரிஞ்சு அப்படி தெளிவா சொன்னாரு. தொத்துவாமண்டா. அண்ணா, அப்பொழுது தேவலகத்தில் இருந்தார்களே நாட்டியவார்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள் நம்முடைய சபத்தை கலைப்பதற்காக. அவர்களை துரத்தி அடித்து விட்டேன். தம்பி, பொம்னாட்டி சத்திரத்துல உன் தம்பி விட்டு ஆளே கிடையாது. சிங்கம் அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன். என்ன பொம்னாட்டி ஒரு சத்திரம்? ஆண் சிங்கம் என்ன செய்யும்? ஆண் சிங்கம் பண்ணும். ஆண் சிங்கடா. ஆண் சிங்கம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒரு பெண் சிங்கம் கூட்டத்தை பார்த்தா குட்டி போட வைக்கும். அண்ணா, அப்படி நீ இன்னொரு போடுறான். அதுதான் நோய்பட்டுங்கிறது. அதனால தம்பியா, அண்ணா, எப்பொழுதுமே ஒரு அம்பு எய்றாங்கன்னு வச்சுக்க, எய்த அந்த அம்பு நம்ம எதுவும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. அந்த எய்த அம்பு யாரு? அந்த தேவேந்திரன். வேடா. அந்த வேடா இடத்துல யாருக்கு இந்த தேவாந்திரம். சூர வேடத்துல நீ இருக்கிறாய், இவன் சின்ன சூர வேடத்தில் இருக்கிறார், இவர் பொதிகார் வேடத்தில் இருக்கிறார், அவர் மிருதங்கார் வேடத்தில் இருக்கிறார். அந்த வேடனுக்கும் நம்ம கேட்கணும். அதனால இப்ப நீங்க என்ன வேடத்துல இருக்கிறீங்க? நான் 2ஆம் கட்ட வேடத்துல இருக்கிறேன். அதனால தேவாந்திர சத்தியமா நீ புலகுற. நான் பாத்துக்கிறேன். ஆமா. புறப்பட்டு வா. நான் என்ன பண்ண சொல்லு? அவனை அப்படியே ஒரு கசக்கு கசக்கி. அவ்வளவுதானா? காசுக்கு நிமித்தி தரா, நீ வச்சு படுப்போ போ. புறப்பட வேண்டும் தேவராஜா. புறப்பட்டு வா. இமாச்சலம் சென்று நாட்டிய மாதர்களை அனுப்பி வைத்தேன் தவத்தை கலைப்பதற்காக. இமாச்சலம் சென்ற நாட்டிய மாதர்கள் வரவில்லை. சற்று அமர்ந்திருந்து பார்ப்போம். அந்த தேவலகத்தினை நாட்பேன். அந்த தேவலகத்தினை
போடுறேன் நான். முதல்ல போற எங்க போனாலும் கேட்டியா அவனை கேட்டியா எல்லாத்தையும் அவங்கள புடிங்கி விட்டுறான்னு சும்மா தான் போனோம் என்ன. ஹேய் இப்ப எங்க வந்துக்கிறான் இப்ப எங்கடா வந்துக்கிறான் பாவி மனுஷா ஏன் வந்து என்ன மேல் பாட்டு சொல்லிட்டு எங்க வந்துருக்கா நெல்வா சந்தம் போட்டாண்டா பூத்தாட வந்துக்கிறோம். அட திருட்டு பாமானி தற்போது எங்க வந்திருக்கின்றோம் இப்ப கட்டிச்சு நியாயமா சந்தம் போட்டாண்டா மேடை மேல வந்துக்கிறோம். அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் சொன்னாலும் அடிக்கிறீங்க ஏய். சொன்னாலும் அடிக்கிறீங்க. தேவராக படி வந்திருக்கின்றோம் இதுவா ஆ, வாங்கோ ஏண்டா நாம தெரிஞ்சுங்க தேவலமா 2 போகஸ் 4 டியூப் லைட் 6 போகுது 3 மைக்கு தேவலமா பிடிச்சிருப்பேன். உண்மை தேவலகத்து தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் தேவ இந்திர எங்கிறான் பாரு தேவேந்திரன் ரேடியோ செட் வச்சுங்க நம்ம தேவலாம். ஏய் ஆளு ரொம்ப டொக்கு வாங்கி போய்க்கிறாங்க இன்னைக்கு டொக்கு வாங்கிடுறேன் ஐயா தேவரேந்திரா அடே தேவரேந்திரா இல்லப்பா அவரு கெவரி ஏந்த மாட்டாரு கம்பு மட்டும் தான் ஏந்துவாரு கம்மநாட்டி வேற என்ன தேவ பேரு? இந்திர வேற என்ன தெரியல. பொன்னுலக வேந்தர் பொன்னுலக வேந்தர் அடே பொண்ணுலக வேந்தா வேந்தா ஏய் ஐயா அடே இந்த ஊரா இந்த ஊர்ல ஒரு பக்கத்து ஊரு நீ தானே சொன்னா இந்திரா அடே இந்திரா யாரடா நீ எதற்காக எழுந்து ஏய் யாரடா நீ இந்த தேவலோகத்திற்கே வந்து என்னுடைய சிம்மாசனத்தை காலால் எட்டி உதைக்கின்றாய் எதற்காக வந்தா யாரடா நீ ஏய் நான் யார் தெரியுமா யார்? அவர் யாரு எப்பேற்பட்டாரு அதானே. வீராதி வீரன் இத வார்த்தையா இந்த நாடக மன்றத்தில் அருண் என்ற பெயரை கொண்டு அவர் தான் 2ஆம் கட்டான் சூரன். நீ தான் கேட்டு வாங்கடா என்ன பின்ன என்னுடைய பெருமையை அவர் தான் பணம் கொட்ட பாய்ஸ் பணம் கொட்டை பணம் கொட்ட பாய்ஸ் அது பணம் மட்டடா பணம் கொட்ட அது வேற மண்டையை பார்த்தா பணம் கொட்ட பாய்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏய் நாங்க எதுக்கு வந்துக்கிறோம் ஏன் வந்துக்கிறோம் தெரியாம யானவத்தால பேசுறேன். அதானே. நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா சொல்றா. இந்த ஊர்ல போய் வாங்கிட்டு உதவாங்க உன்னை பத்தி அவன் தெரியாம பிச்சைக்காரன் மூஞ்சிக்கிறான் பாரு. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ அவன் அவன் அலறி நடக்கிறான். நான் வந்து இல்ல நீ அங்க கூட வந்து நிக்கிற பாரு அதனால அவன் நிக்கிறான் நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத. அதானே அவன் நம்ம வைக்கு வந்தா பாரு பாரு. இல்லன்னா நம்ம நாளே நக்கு நக்கு ஏய் நானே நறுக்கிறேன் நாளே நக்கு நறுக்குனாதான் நம்ம வழி வரும். நறுக்குனா சரி நான் யாரு என் பேரு என்னன்னு உங்ககிட்ட சொல்லு போ யார் தெரியுமா யாரா உதயகிரி. அப்புறம் அந்த பக்கம் அஸ்தமகிரி உதயகிரி அந்த அஷ்டமி அழக்கூடிய அந்த கெண்ட கெத்தியா ஏய் கண்ட கண்டனுடைய தம்பி கார்கோடகன். கேள்விப்பட்டேன் நன்று காண்கிறேன் இன்று நான் தேவ இந்திரனடா முன்னோர்களை எல்லாம் அழித்தேன் அல்லவா கேள்விப்பட்டேன் நன்று அம்மால அமுகந்து யாருன்னு கேட்டுங்க. இப்ப இவன் தான் அமைக்கிறான் முன்னோர்களை அம்மா எங்க அம்மா அவன் சொல்றான் முன்னோர் போயா மரமா நின்றா தாய் யார் தெரியுமா அஸ்தமகிரி அஸ்தமகிரி நான் சொன்ன உழுசா நான் சொன்ன உதகிரி அது ஆளக்கூடிய அவர் தம்பி இவரு அது தெரிஞ்ச சொல்லிட்டு டேய் சாமி நான் சொன்னேன் போய் முன்ன எதற்காக ஓடி வந்திருக்கிறேன் தெரியுமா எதற்காக அவனுக்கு எதுக்காக வந்து இதோ பேசுறது தெளிவா பேசணும் நானும் பேசணும். உன்னை சிறுபிடிக்க ஓடி வந்திருக்கின்றேன் காரணம் என்ன தெரியுமா ஒரு நேரத்திலே நானும் அண்ணனும் இமாச்சலத்திலே தவத்தில் அமர்ந்த பகுதி உன்னிடம் இருக்கின்றார்களே நாட்டிய மதர்கள் அரம்பை மேனகை ஊர்வசி திரோத்தமை இவர்களை அனுப்பி நான் என்னுடைய தவத்தை கலைக்கப்பட்ட அல்லவா அதற்காக உன்னை சிறைபிடிக்க ஓடி வந்திருக்கின்றேன் நீ நாட்டியமார்களை அனுப்பியது தவறென்று என்னுடைய பாதத்திலே விழுந்துவிடு ஆனா போதுன்னு உயிர் பிச்சை தரான் அடே அரக்கனே நியாயமான வார்த்தை. நாட்டிய மாதிரி அம்மா பேர் சும்மா கண்டாங்க இருந்தாலும் எத்தனை பேர் லைன் கணக்கு அனுப்பி வச்சுக்கிறான்.
அவரு ஆபரேஷன் பண்ணி 1.5 மாசம் ஆகுது. அவரு பிடிச்சி அது சீனிங்க அந்த அவரு என்ன பண்ணுவாரு? என்ன பிடிச்சி சீனுங்க என்ன தாங்க முட்டாங்கன்னு அந்த நேரத்துல பனி வேற அப்ரெண்டிஸ் ஆபரேஷன் பண்ணி அது வலி கொடுக்கல மேல வந்து உட்காராளுங்க தவத்துல இருக்கிறவங்க சீன்றாளுங்க அக்குல கை விடுறாளுங்க என்ன பண்றாளுங்க தெரியுமா? வீடு போற கிழங்கு வந்தா ஒரு மனுஷன் நீதி நம்ம எங்க உட்காந்து தவல்ல உட்காந்து நம்ம மேலே ஏறி உட்காந்து இருந்தாங்க பொண்ணாட்டி விட்டு அனுப்புறீங்க ஆம்பளை அந்த நீ அங்க வந்துருக்கா நாட்டிய மாதர்களை நீதான் காட்டிக் கொண்டு வேட்டையாடியவனோ? உண்மை உண்மை உண்மை. நானே அடித்து துரத்தினேன். வந்தது தவறு என்று என் பாதத்தில் பணிந்து மண்டியிட்டு மன்னிப்பினேன். ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றாய். அதான் அவன் திமிரு. அவன் முதல்ல புடிங்கிடு அவன் வச்சு அடுத்து புடிங்கிடு அதுக்கப்புறம் அவன் டம்மி பீஸ் இவனிடம் சண்டையிடுவது இந்த தேவலோகத்துக்கே தலைவன் எனக்கு அசைக்கும். அதனால் சின்ன பொடி பையன் நீ சண்டைக்கு போறியா? நீ வெற்றியோடு குருவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிக்க வாங்கிக்க. உன்னை நம்பி இந்த வாளை ஒப்படைக்கலாம் என்றால் ஆசீர்வாதமாக உறங்கி விட்டாயாடா? போய் வெற்றியோடு வர வேண்டும். கொடுங்கள் வாளை மனங்கொட்ட தலையா என் மூத்திர நீ எம்மாத்திர நீ என்கிட்ட நீ வரியா? பேச்சு பேசுது பாருங்க. நேற்று பேஞ்ச மூத்தத்துல முளைச்ச காணா அதுல முளைச்ச கம்மியாத்தி பையமா தண்ணி போனா நாய் நக்கு நக்கு நக்கி பிடிக்கணும். அந்த மாதிரி எங்கிட்ட வந்து நாய் நீ பூசடி தலையா நீ சொல்லணுமா? அவன் பேசுறதால நான் பாத்துக்கிட்டு எனக்கு அப்படியே நம்ம கிளம்புது கோபம் ஒரே இடத்துல நீ மாதிரி போன் போட்டு நீ மாதிரி கம்மியா போனா என்ன கலஜா அவன் எப்ப போட்டான் அந்த கறிக்கம்மா கறிக்கம்மா மீன் குழம்பா முட்டை வச்சுக்கிறாங்க இன்னொரு சோறு இருக்குதா சாப்பிட்டு என்னைக்கு போவா 4 நாள் கழிச்சு போட்டான் வாங்க போல முன்னாடி போய் அவரு என்ன மேல கோவப்பட வச்சுட்டியடா. அட வால் பிடிக்க தெரியாத வகையற்ற மனிதே. வாளை இப்படி பிடிக்க வேண்டும் இப்படி கையாகிறா மலையா கொடுத்த கம்யூனிட்டி ஒழுங்கா கொடுத்தா நாயா வாங்கன கம்யூனிட்டி வாங்கிருக்கணும். என்கிட்ட சண்டைக்கு நீ என்னடா ஆளை பார்க்க பிசுறு நஞ்சுக்கிறா நம்மளால காலை பிடிச்சி கிழக்குன்னு சொல்லி மேல தூக்கி எறிந்தா கீழே வந்து மாறும். உன்னால காலை பிடிக்க முடியாது வேற எதை பிடிக்கவா? பேசுமானம் மாமா ஆன்ஸ் பத்தியா? ஆன்ஸ் பத்தியா? பேர் பாடி பத்தியா இல்லையா? டீசன்ட் ராஜியா பத்தியா? சுண்டல் நீயே சுண்டலிட்டா சரி கிடையாது.
வச்சு அவனை விட மாட்டேங்குது பாடா நீ என்ன சொல்லுன்ற கமிட்டி இந்த பாட்டு ஒரு எந்த கமிட்டி இந்த கமிட்டி தானே இருப்பா கமிட்டி வீட்டுல தூக்கி விட்டா நமக்கு ஏதுரா வருமானம் பொங்கல் பண்டிகை கூட நமக்கு 10 ரூபாய் செலவுன்னு இந்த மாதிரி ஒரு கிணத்துனால காசு வைத்தோம்னா நம்ம நம்ம 18 பேர் கிடையாது நம்ம 18 பேர் கிடையாது 18 குடும்பத்துக்கு ஒரு நாள் வாய்வாதாரம் கொடுத்த தெய்வம் இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி போய் வீட்டுல ஒத்துக்காம சொல்ற நீ ஒரே தொழிலே வேலை செய்யறான் நீ இப்ப புடிவா சாடுற நானும் இப்ப புடிவா சாடுறேன் அவகிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம ஒன்னா வரிமா போறோம் ஒண்ணும் கிடையாது இந்த மீன் குழம்பு வீட்டு நம்பு அவகிட்ட போய் நீ ஜெயிச்சிரு சொல்லு இங்க போய் நான் ஜெயிச்சிரு அவன் வீட்டு காலில் வந்து கதறி அவனை உதறி அடிச்சு போரு போய் ஒரே புடிதான் கதிரிட்டா என்ன புடிச்சா விட்டுன்னு என்ன புடிச்சு ஒரே புடிச்சா போய் சரி போனா போது வீடு பிச்சை வச்சுட்டு விட்டு வந்தேன் சரி சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்றால் என்னிடத்தில் சமைக்க வர துணிந்து விட்டாய் வாடா பார்க்கலாம் என்னிடத்திலே சமரிக்கு வர நீ துணிந்து விட்டாய் இப்பொழுது உன்னை கொன்று விற்கின்றேன் அவன் கை வேலை பார்த்து நீ என்ன பண்ண போறா காட்டல அவன் கை தீரனா இப்ப அவன் என்ன வேலை செஞ்சா அதெல்லாம் தப்பு அதுக்கு அவன் வந்துடுறான் ஒரு வீரத்தோட தீரத்தோட வந்துடுறான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு பாட்டு தானே காட்டடா உன் கை தீரனை காதகா அதெல்லாம் என்ன கேட்டாங்க அவனா அவனுக்கு 1000 பேர் தெரியும் அவனுக்கு பெயிண்டிங் தெரியும் பாப்கார்ன் இருப்பான் ஐஸ்கிரீம் இருப்பான் எல்லாம் தெரியும் அவனுக்கு அதெல்லாம் ஒன்றியா சரி இப்ப இந்த பாட்டு நல்ல கிரிப்பா போ நம்ம தாய் போவாங்க பார்க்கலாம் அது அஞ்சிடாத சிங்க நாடா அஞ்சிடாத சிங்க நாடா அவுத்து விட்டா தூங்குந்து அனடா சிங்கமா நம்மால சிங்கம் தான் பின்ன சண்டை வர சண்டை பாட்ட பாடுங்க நீ சிங்கம் பொட்ட கைதுல என்ன கேட்டாரா கேட்டா ரத்தம் பொதிக்குது அவன் அது நானே அது தூக்கி ராசி விட்டுருப்பேன் இந்த தலை இருக்கிற வாழை ஆடக்கூடாது சரி ஆகட்டும் அத கொள்வேன் எதுல வந்துக்கிறேன் அவன் குழந்தைக்கு தானே வந்துக்கிறேன் அவன் என்ன சும்மா உட்காந்து பேசுறதுக்கு வந்தா குழந்தைக்கு தானே வந்தா அதுதான் எங்களுக்கு தெரியும்ல உனக்கும் தெரியும் அதே தான் பாடுறோம் அதே பாடுறோம் அந்த பாடம் அதெல்லாம் குழந்தைக்கு தானே வந்துக்கிறோம் நம்ம குழந்தைக்கு தான்
பையா அட தேவடியா பையா டேய் நீ சண்டைக்கு போறியா ஐய், சண்டைக்கு தான்டா போறேன் நீ டூயிட் பாட போறியா அது என்ன பண்றது இப்ப பாரு அட வட சும்மா வெளியே பார்க்க வெள்ளை சண்டைக்கு வந்து வெள்ளாரத்துக்கு வந்து நீ நீயா நானா பாத்துடலான்னு போலான்னு ஒரு பாடு வர பாடா பாடா வெள்ளார போலான்னா அப்ப நீங்க வந்து சண்டை போர்க்களத்திலே சமரிலே விளையாடுவது அப்படி தெளிவா சொல்லு வாடா வாடா வெள்ளாட போறோம் அப்ப பாத்தீங்க பேக் பாத்து இப்ப பாரு புரியாது காலெல்லாம் அப்படியே பாரு இப்ப பாரு விளையாடை பெட்டி சோதனை பண்ணலாம் இப்ப பாரு ரோசாப்பூ மாலையிலே நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் இருந்திருந்தால் ஒன்ன வந்து கத்து எடுத்து இருப்பார் அங்க பாரு ஐயப்பா இந்த மாரி சண்டைக்கு போன புண்ணியமா இந்த மாரி நாடகத்துறையில ஒரு பாட்டு பாடி நான் கேட்டதே இல்லை எப்பா சண்டைக்கு என்ன பாட்டு பாடினா ரோசாப்பு மாலையிலே பார்த்தா இனிமே நான் உன்னை எந்த ஸ்டேஜ் மேல பார்த்தேன் அரசங்களுக்கு மேல மூஞ்சி மேல பறக்கிற மாதிரி ஆகிப்போம் ஒழுங்கா சண்டைக்கு போறேன் ஒரு அண்ணன் காமெடியே பண்றான்னு வந்து திட்டுறாரு ஒரு ஆயா அந்த கணவரே கேட்டு 4 பேர் வந்து மாட்டிக்கின்னு உக்காந்துட்டாங்க ஐயா நான் என்ன பண்ணுறேன் காமெடியே பண்ணுன்றாங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆறு தொடர்த்து பண்ணுறா இவங்க தொடர்த்து பண்ணுறா பெயிண்டியா ஒழுங்கா சண்டை போடுறான் ஏன்னா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறான் பேச்சாடா பேசணும் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசணும் மன்னர் பரம்பரை பரம்பரை இந்த பணம் மட்டும் தலைங்கிட்ட அடி வாங்கி கிடக்குடா அடி வாங்குறா யாடி வாங்குறா ஏய் கண்டா அவனே தெரியாம எங்கட வந்துங்க கண்டா குண்டா நீங்க தேவலோகம் உனக்கு தேவலோகம் உனக்கு நீ என்ன எங்களுக்கு கொடுக்குறது அதானா நீ என்ன அவர் கேட்டாரா நீ என்ன பிச்சை நீ என்ன பிச்சை பாடுறா அவன் பிச்சைக்காரன் அவன் தேவலோகம் உனக்கு தான் தேவலோகம் கொடுத்து விடுகிறேன் நாங்க கேட்கவே இல்லடா இல்ல நாங்க கேட்கவே இல்லை சொல்லுங்க எதற்காக சமைக்கிறேன் நாங்க சும்மா வந்தோம் சும்மா வந்தோம்டா கேட்டமா நாங்க கேட்டமாடா வா எங்க ஐயா உட்காந்து சேர் எடுத்து அவன் இதான் ஜானி என்ன பிச்சைக்காரன் நாய் என்றானே டேய் நான் சொல்லுங்க அவன் அப்படி நினைக்கிறான் நம்மள போட்டு விட்டேனப்பா எதுக்கு போட்டா உங்க எஜமான அமர்வதற்காக சொல்லு உட்காந்து சொல்லு கார் கொடுங்க உட்காரு ஆனா உட்காந்துருவானா நீ சொல்லி அவன் உட்காந்துருவானா நீ ஒரு அடிமை எதுக்கு சமமான நீ சொல்லி அவன் உட்கார எங்கிடத்துல சமரனை தோற்றவனவன் அவன் விசுவாசம்லாம் தெரியலையப்பா தெரியல சொல்றானா உனக்கு தான் தெரியும் எதுக்கு தெரியுமா ஆமா அவனுடைய காவலாளி நீதானே அப்போது உனக்கு தானே தெரியும் அவன் என்ன உட்கார சொன்னா தெரியுமா நான் ரோட்ல கடக்கலாம் தூண்டுறேன் உன்னுடைய காவலாளி தனப்பா உரைக்கின்றான் அவன் சொன்னானா நீ பேசுறா நீ ஏன் பேசுறா அப்ப எங்க எதுமா உட்காந்தா நீ ஒத்துக்க மாட்டியா எம்பா நீ சொன்னே என்று சிம்மாசனத்தை போட்டு விட்டேன் உட்கார சொல்லு
அமர அமர சொன்னால் அமர மாட்டேங்கிறாரு. அங்க சொல்லு என்கிட்ட சொல்ற அமரப்பா. அவன் உட்காந்துருவானா? நீ சொல்லி அவன் உட்காந்துருவானா? அவன் ஒன்னும் அம்மா தரங்கிட்ட போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள். சிறப்பு. இந்த முடிவு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கட்டான். ஹேய், எங்கடா போச்சு உன்னுடைய காமதாகு கற்பக விருட்சகம், சங்க நதி, பதும நதி, ஐராவரம், பூச்சக்கர கொடை, வெள்ளை யானை, ரசிசி முனிவன் முதுகெலும்பால் செய்யப்பட்ட வஜ்ராஜம் அத்தனையும் எங்க போச்சு? தெரியவில்லை அப்பா. ஏன் போயா அத்தனையும் சாமரியில என்னிடத்தில் பறிகொடுத்த நீ யாரியா? அடிமை அப்பா. அடிமை அடிமை. எவ்வளவுதான் உனக்கு தான் சொந்தம். யாரியா? உனக்கு. அப்ப எனக்கு இல்ல. அவனுடைய காவலாளி. உனக்கு அடக்கம் அல்லவா? ஏய், நீ யாரியா? நான் அடிமை அப்பா. அடிமை. யாரா ஒதுர்தியா? ஒதுர்தியா? அடிமை. அடிமை அப்பா. உனக்கு அடிமை. நானா பெத்தா? இல்லை அப்பா. நான் தேவேந்திரன் அப்பா. தேவலோகத்தின் தலைவன். என்ன சந்தேகம்? அப்பா ஒருவேளை உங்க ஆயால அவங்க தாத்தா வயசு வெங்காயா அப்பா போற சொல்றவளே ஆனா ஒரு சந்தேகம். ஏய், சைலன்ஸ் சைலன்ஸ். படாடே. எங்க ஐயா எப்பேற்பட்ட ஆளு இது நாள் வரைக்கும் அரசாட்சி செய்தாலும் சிறத்துல ஒரு மணிமகன் கிடையாது. நீ தோத்துட்ட. உன் தலையில நேற்று 9 வச்சுக்கிறீங்க. ஏய் டேய் உபரா போடா. ஏய் மணி அண்ணா முத்து பாலம் வைடு 9 நவரத்தின கற்கள் பதித்த மணிமகுடம். அதே தான் நானும் சொல்றேன். மணல் வச்சு அந்த 9 கூட அவன் வச்சுட முடியல. மனத்தை வாங்கறதுக்குனே வந்துக்கிறடா பையனே. என்ன தப்பு பேசுறேன் நீ தெரியல. கைட்டாத கைட்டோம் கைட்டோம் கைட்டோம். என்னடா சுத்தமா போறீங்கடா? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா அது குடும்பஸ்தனாக்கிறேன். அப்படியே கையை தொங்க போட்டு அனுப்பிச்சலான்னு நினைக்கிறேன். என்ன சரியா? இப்போ இடுப்புல வாங்குற வாங்கிக்கோ. வந்து அம்மா நல்லா இன்னும் பெயிண்டிங்ல இருக்கிறேங்க. ஏய், நீ முதற்கொண்டு என் மோதிரம்